ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் மந்தி. மந்திக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் படமம், 4 பட்டை, ஒரு பே லீஃப், ஒரு சின்ன ஜாவித்ரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதில் பாதியாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ அரிசி ஊற வச்சிடலாம். பாஸ்மதி அரிசியை 2 தடவை அலசிட்டு நான் நல்லா ஊற வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய பல்லாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ட்ரை லெமன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ நம்ம மந்தி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ நான் அதுக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 850 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். சிக்கனை நம்ம ஹாஃப் குக் தான் பண்ணுறோம், மிச்சத்தை பேனில் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வடித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா விரவிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணிவிட்டு பேன் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி ஹாஃப் குக் ஆனனால நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்மளோட ரைஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்குவோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மந்திக்கு ஸ்பெஷலே அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் தான். இப்போ ஸ்மோக் ஃப்ளேவர் வர்றதுக்காண்டி சின்ன துண்டு சிரட்டையை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கேஷ்யூவும் பாதாமும் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸ்மோக்கி ஃப்ளேவரோட அரேபியன் மந்தி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ